யார் முதலாவது நேரத்தில் வாரார், முதல் நேரம் சூரியன் உதிச்சத்தில் இருந்து அவர் அன்றைக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ். முதலாவது வாரம் அல்ல, முதலாவது வாரவர் அல்ல, முதலாவது நேரத்தில் எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்கள் ஒருவரும் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மைண்டாங்க. இரண்டாவது நேரத்தில் வாரவங்க யாராக இருந்தாலும் ஒரு மாட்டை அறுத்து பங்கு வச்ச நன்மை கிடைக்கும்ண்டாங்க. மூணாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ ஆடுண்டாங்க. நாலாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் கோழிண்டாங்க. அஞ்சாவது நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ ஒரு முட்டையை தன் பக்கத்து வீட்டு காரனுக்கு அல்லது சகோதரனுக்கு அன்றைக்கு ஒரு முட்டையை கொடுத்துட்டு தர்மம் செஞ்ச மனுஷன் போல என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஊர்ல பணக்காரலாம் இருப்பாங்க, ஒவ்வொரு கிழமையும் ஒட்டகம் கொடுப்பாங்களா? ஒவ்வொரு கிழமையும் மாடு கொடுப்பாங்களா? ஒவ்வொரு கிழமையும் மாடு கொடுப்பாங்களா? ஒவ்வொரு கிழமையும் கோழி கொடுப்பாங்களா? பணக்காரர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், அவர்களால கூட ஒவ்வொரு கிழமையும் செய்யலாம். ஏழைகள் ஏழைகள் ஆச்சரியம், ஆக குறைந்தது அவர்களுடைய பொருளாதார நிலை ஒரு கோழியை கூட தர்மம் செய்ய முடியாத ஒரு நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெருமாண்டமான தர்மத்துடைய பெருமதி, தர்மத்துடைய நன்மையை வெள்ளிக்கிழமை நாளையில் அல்லாஹ் ஸ்பெஷலாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை நேரத்தோட குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள போனா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்.